இந்த பதிவு எதுக்குன்னா, ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்தோம். வெள்ளிக்கிழமை போனோம். மொத்தம் சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு 5 நாள் கழித்து திரும்பி வந்தோம் மறுபடியும் வீட்டுக்கு. பையன் ஒரு மண்டலம் கிட்ட இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரு அன்னைக்கே மாலை போட்டுட்டு அன்னைக்கே இருமுடி கட்டினாங்க. நான் 3 நாள் மட்டும்தான் விரதம் இருந்தேன் மாலை போட்டு. அப்புறம் மொத்தம் 5 பேர் தம்பி எல்லாம் வந்தாங்க. 5 பேர் போயிட்டு வந்தோம். உண்மையிலேயே ரொம்ப 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 நல்ல தரிசனம். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு கஷ்டப்படுறான்னு நான் சொல்லியிருந்தேன்ல, கஷ்டமானதுன்னு சொன்னால் டோலியில் போனேன், அதுதான். ஆனால் இது 2வது தடவை நான் மாலை போடுறது. டோலியில் போனேன் நான். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த டோலியில் போகிறப்போ. ஆனால் அவங்க கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்ன வார்த்தைங்க, ஒரு சில வார்த்தைங்க அதெல்லாம் கேட்குறப்போ பரவாயில்ல, நம்ம டோலியில் போகிறதுனால அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏதோ உதவி செய்கிற மாதிரி இருக்கும்னு தோணுது. இன்னொரு நேரத்தில் நம்ம ஒரு மனுஷனை சுமக்கிறாங்களேன்ற அந்த கஷ்டமும் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அங்கே போயிட்டு இறங்கி சுவாமி கிட்ட போகிற வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, டோலியில் போனால் நமக்கு 18ஆம் படி இருக்கு பாருங்க. எவ்வளவு ரஷ் இருந்தாலும் 18ஆம் படி இருக்கு பாத்தீங்களா, அங்கே கொண்டு போய் விட்டுறாங்க நம்மளை. அப்போ நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட தான், பக்கமாக தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம படியிலேயே போனால் கொஞ்சம் கியூவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ரஷ்ஷே இல்லைன்னாலும் ரஷ் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் காட்டுறாங்க. அது எனக்கு புரிஞ்சுது. அது அங்கே பார்த்ததுல புரிஞ்சுது. அந்த கியூ லைன் இப்படி வந்து பிரேக் பண்ணி எல்லாம் அனுப்புறாங்க. ரஷ்ஷே இல்லைனாலும் மாதிரி காட்டுறாங்க. சரி, அது இன்னொரு விஷயம். அப்புறம் நிறைய நாங்கள் 5 நாள் டூர் மாதிரி போல முடிச்சு வர்ற வழியில் சுவாமியெல்லாம் ஒரு சில சாமியெல்லாம் பார்க்கணும்னு பிளான் இருந்தது. அப்படிதான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் ஐயப்ப சுவாமிக்கு தரிசனத்துக்கு போனால் நம்ம நேராக கோவிலுக்கு போயிட்டு தான் நேராக வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் மறுபடியும் போனோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். செலவெல்லாம் ஓரமாக வச்சா ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட நம்மளால கொஞ்சம் கஷ்டமாக தான், கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க. அதனால பார்த்துட்டு வரதும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. நாங்கள் எங்கள் மதுரை போனோம். அடுத்தது திருச்சி ஸ்ரீரங்கம் அங்கே போனோம். அப்புறம் வேற எங்கே அம்மன் கோவில், அப்புறம் வரப்ப கடைசி ஓம் சக்தி கோவில் பார்த்தோம். அப்படி வர வழியிலலாம் கொஞ்சம் என்னென்ன சுவாமி இருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். பிரம்மா கோவில் போனோம். திருச்சி பக்கத்தில் தான் பிரம்மா, அங்கே போனோம். இதெல்லாம் நான் இதை நான் லென்த்தாக சொல்கிறேன். கடைசி வரல கேளுங்க, கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நீங்களும் போகிறப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன எந்த படம். ஆனால் நிறைய பேருக்கும் தெரியும், தெரியாதவங்க யாரும் கிடையாது. தெரியாதவங்க ஒரு சிலர் தான் இருக்கலாம் என்ன மாதிரி, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன பாதிச்சுதுன்னு சொன்னால் முதல்ல சாமியை பற்றியே சொல்கிறேன்னு. நல்லா தரிசனம். பம்பால போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். ஓவர் ரஷ்ஷாக தான் இருந்தது. அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே அந்த டோலி அவங்கக்கிட்ட பேசணும். ஃபஸ்ட் டைமும் போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம்னா கண்ணை மூடிக்கிட்டே தான் போனேன். ஏன்னா அங்கே போகிறப்போ அந்த ஹீல்ஸில் எடுத்துகிட்டு போகிறப்போ எங்கே பின்னாடி விழுந்துருவோமோன்ற பயமெல்லாம் இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு போகிறப்ப. இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆரம்பத்தில் ஃபீல் பண்ணிகிட்டே போனேன், நம்ம மனுஷாலே சுமக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கக்கிட்ட பேசினேன். நான் பேசிட்டு தான் போனேன். ரேட்டும் அப்பவும் கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 7000 என்னவோ கொடுத்து போயிருந்தோம். காசை பற்றியெல்லாம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கே போகிறவங்க கேட்டு பேசி போகலாம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவங்க கிட்ட கேட்கறது கூட வேணாம், கொடுக்கலாமே, எங்கெங்கேயோ செலவு பண்ணுறோம் நம்ம, அவங்களுக்கு கொடுக்குறதும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. இந்த டைம் எல்லாரும் இல்லை ரொம்ப கம்மி, நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 12,000 சொன்னாங்க ஒருத்தருக்கு. 12,000 சொன்ன. நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் டோலியில் போனோம். மீதி பேர் எல்லாம் நடந்து தான் வந்தாங்க. 3 பேர் நடந்து தான் வந்தாங்க. அப்படி போகிறப்ப நான் இல்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, முடிச்ச வேலை நடக்கலாமான்னு ட்ரை பண்ணேன். முக்கியமாக நான் எனக்கு கொஞ்சம் தூரம் கூட நடக்க மாட்டேன். வீட்லேயே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு கொஞ்சம் இறங்கினாலே எனக்கு பாதெல்லாம் வலிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே நடந்து அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால் இது கர்வமாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க யாருமே. பழக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூன்றது இல்லாமல் இருக்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால என் அம்மாலாம் எங்கேயும் நடக்க விட்டதே இல்லை. இது அம்மா டாபிக் கிடையாது, சுவாமியோட டாபிக்கு. அந்த டாபிக் வர அதனால அதிகமாக நடந்ததில்லை. சரி, டோலியில் வேற இல்லை, வழி இல்லை, டோலியில் போய் தான் ஆகணும். அதனால டோலியில் கிளம்பியாச்சு. சரி, அவங்ககிட்ட சொன்னேன் நான்,
அவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமாக என்ன பாதிச்சது விஷயம் என்னன்னு சொன்னால், நான் அப்போ வந்து நான் யூடியூப்லலாம் வீடியோ அதிகமாக போடல, அதனால நான் சொல்லலை. லாஸ்ட் இயர் போகிறப்பெல்லாம் 2 வருஷம் முன்னாடி இந்த இடத்துலலாம் அப்படியே காயாக வந்துட்டு இருக்கு. இவ்வளோ பணியாரம் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்க 2 பக்கமே. நான் அப்போவே கேட்டேன், உங்களுக்கு வலிக்கலையான்றதா, என்ன பண்ணுறதுமான்னு. நான் ஏறி உட்காரப்பே நான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. என்னடா வெயிட்டும் இருக்கும், எப்படி உங்களால் கஷ்டம் இல்லை. ஒரு நாளைக்கு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் நான் அங்கே உட்காரப்பே அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல. எல்லாருக்குமே மன கஷ்டன்றது இல்லாமல் இருக்காது. என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, இந்த கடவுளை தேடி வரோம். ஆனால் நம்ம கஷ்டத்தை எதுவாக இருந்தாலும் அவர் பாதத்தில் வைக்க இங்கே வந்து கூட பாவத்தை சேர்க்குற மாதிரியே இருக்கு. டோலியில் உங்கள் மேலெல்லாம் உட்காந்துட்டு வர்றது அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அம்மா நீங்க தான் எங்களுக்கு சாமி. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களை சுமந்துக்கிட்டு போனாதான் நாங்க அது வந்து பாக்கியமா நினைக்கிறோம். எங்களோட கஷ்டத்துக்கு நாங்க சுமக்கிறோம். ஏன்னா ஒரு ட்ரிப்பு நாங்க ஒரு வாட்டி 3 ட்ரிப்பு கூட போயிட்டு வருவோம். எங்க இல்ல உண்மையிலேயே ரொம்ப எவ்வளவு இப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு. அப்படி அது மேல நடந்து போறவங்களுக்கே கஷ்டம். நம்மளை தூக்கிட்டு போனோம்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் இல்ல சொன்னா. அப்புறம் அவங்க சொன்னது, இல்ல நாங்க வந்து இது மாதிரி உங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ட்ரிப்பு இல்ல, நாங்க ஒரு நாளைக்கு 3 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு கூட போயிருக்கோம். இதனால தாங்க நாங்க விவசாயம் எல்லாம் பண்ணிருக்கோம். ஒரு சில ஊரெல்லாம் சொன்னாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அங்க இருந்தாலும் நாங்க வந்து இந்த பழப்பதான் சந்தோஷமா எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். இங்க என்ன கஷ்டப்படணும், அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு போயிட்டு ஏதோ கம்பெனிங்கெல்லாம் சொன்னாங்க, ஃபேக்டரிங்கெல்லாம், அந்த ஃபேக்டரியிலலாம் காலையில இருந்து சாயந்தரம் வரலாம் வேலை செஞ்சாதான் 500 ரூபாய் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதே இங்க வந்தா ஒரு நாளைக்கு எங்களால முடிஞ்ச வரலும் 4000 சம்பாதிப்போம், 5000 கூட சம்பாதிப்போம். ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, 4 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு போயிட்டு வந்தா கூட ஒரு நாளைக்கு 4000 5000 எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கலாம். எங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யலாம், பெத்தவங்களை பார்க்கலாம். இதெல்லாம் சொன்னாங்க அவங்க எல்லாம் என்கிட்ட பேசின வார்த்தை. அதனால வந்து நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னு நினைச்சுக்கங்க, நீங்க அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு வராதீங்கன்னு சொன்னாங்க. அது என்னதான் அவங்க சமாதானம் சொன்னாலும் என் மனசு ரொம்ப வலிச்சுது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. உண்மை சொன்னா உள்ளுக்குள்ள அழுதுட்டு வர மாதிரி தான் இருந்தது. ஏன்னா மாலை போட்டு அழுவக்கூடாது. அது போலதான் நான் மலைக்கு போய் சேர்றவரெல்லாம் அப்படிதான் இருந்தேன். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே 18ஆம் படி கிட்ட போனாங்க. பிரேக்ல இருந்தது, அதை முன்னாடி விட்டுட்டாங்க. சரி, அங்கிருந்து நாங்க இங்கே வெயிட் பண்றோம், நீங்க முடிச்சிட்டு வாங்க, அப்புறம் நாங்க மறுபடியும் நாங்க கூட்டிட்டு கீழே இறங்கிடுறோம்னு சொன்னாங்க. அதனால அவங்க சொல்றப்ப வந்து உண்மைதான், நம்ம இந்த பணத்தை வச்சு அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்கன்னு என்னதான் அவங்க ஆறுதல் சொன்னாலும் சமாதானம் சொன்னாலும் என்னை பொறுத்த வரலும் ரொம்ப வலி, சொல்ல முடியாத வலி. நாங்க போய் இறங்குற வரலும் ரொம்ப வலிச்சுது. என்னடா இது உலகம், மனுஷனே நம்ம முடியாத பட்சத்துல போறலான்னு இருந்தாலும் அந்த வலி எனக்கு இன்னமும் இருக்கு. நான் மன வழிபட்டது கஷ்டம்ன்றது இது. அடுத்தது என்னன்னா, அங்க சுவாமி கிட்ட போனோம். ரொம்ப ரெஷ் தான், அதே கம்மி இருந்தாலும் ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். மேலே போயிட்டு இருந்தாலும் சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் கீழே மறுபடியும் திரும்பி வந்துட்டோம். அங்கேயே பிளான் பண்ணோம், சரி வரோம்ல இது மாதிரி ஒரு சில கோவிலெல்லாம் பார்த்துட்டு போகணும். அடுத்ததுன்னா குற்றாலம் போகலான்னு சொல்லிட்டு அடுத்தது நாங்கள் போன இடம் தான் குற்றாலத்தில் போனோம். அங்கே நைட்டு லேட் நைட் ஆயிடுச்சு. போயிட்டு அங்கே எதுவும் ஸ்டே பண்ணல, ரூமெல்லாம் எதுவும் எடுக்கலை, காருக்குள்ளேயே தான் இருந்துட்டோம். ஒரு 3-4 மணிக்கு போனோம். சரி, ஒரு 6 மணி ஆகிற வரலாம், 6-6:30 வரலாம் இருந்துட்டு அப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ஒரு சில பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு, அங்கே தான் அந்த அல்வா எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அல்வா சிப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே சபரிமலையிலேயே அரவண பாயாசம் வாங்கிட்டோம், பிரசாதம் வாங்கிட்டோம். அடுத்தது இங்கே வந்துட்டு இந்த எல்லாரும் கொடுக்கணும்னு ஸ்வீட்டு, இந்த நேந்தனம் சிப்ஸு இதெல்லாம் குற்றாலத்தில் தான் வாங்கணும். அங்கே வந்துட்டு முடிச்சிட்டோம். அங்கே காலையில் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேயே டிஃபனும் சாப்பிட்டுட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அடுத்தது போனது தான் நாங்கள் மதுரைக்கு போனோம். மதுரைக்கு போயிட்டு அங்கே மதுரை போயிட்டு அம்மாவை பார்த்தோம். அப்புறம் வந்து வரலையோ பழமுதிர் சோலை, கருப்புசாமி கோவில், கருப்புசாமி
அந்த கோவிலுக்கு போனோம். அங்கே போனோம். அங்கே போயிட்டு எவ்வளவு பெரிய கருப்பு, எவ்வளவு பெரிய கத்தி இருக்கு. ஒரு 15-20 அடி இருக்கும். கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 அடி இருக்கும். ஒரு புடி இப்படி எப்படி சொல்றது, 2 கையை இப்படி இறுக்கி பிடிச்சி அவ்வளோ புடி, கத்தி புடி அவ்வளோ பெருசு. அதெல்லாம் பார்த்த உடனே உண்மையிலேயே எனக்கு ஏதோ படத்துல பாக்குற மாதிரி இருந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அது வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அந்த கோவிலை திறப்பாங்களாம். பெரிய கதவு போட்டு வச்சு பெரிய கத்தி இருந்தது, கருப்பு சாமி. அது நான் அப்புறம் என் பையனை கேட்டேன் நான், இது உள்ள எப்படி இருக்கும்னு. இல்லம்மா இந்த மாதிரி படி அப்புறம் வீடியோ காட்டினோம். கருப்பு சாமியின் வீடியோ போடுங்கம்மா வரும், படிப்படியா இருக்கு. அது சமாதி மாது கட்டி அது மேல கருப்பில் அணைச்சதும் அந்த கத்தியை வச்சுட்டு அவர் காவல் காத்துட்டு இருக்காரு. பின்னாடி பெருமாள் இருக்காரு. அவரு அந்த கோவிலை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்து இவர் கருப்பு சாமி முன்னாடி இருக்காரு. அவர்கிட்ட வச்சுட்டு பாத்துக்குங்க, இன்னைக்கும் நடக்குதான் அது, பாத்துக்குங்க, நாங்க கதவை மூடிட்டு நாங்க போறோம், வரல நீங்க பாத்துங்கன்னு சாவி வச்சுட்டு போயிடுவாங்களாம். மறுபடியும் காலையில வந்துட்டு அந்த சாவி எடுத்துதான் அந்த கோவிலை திறப்பாங்களாம். அழகர் ஆண்டவர், அழகர் ஆண்டவர், ஆமா அழகர், கல்லழகர், கரெக்டு. சரி, அங்கேயும் போயிருந்தான். சரின்ட்டு அப்படிதான் பண்ணுவாங்களாம். சரி, அதை முடிச்சிட்டோம். அதை முடிச்சிட்டு அப்புறம் அங்க முடிச்சிட்டோம். அடுத்தது முருகர் கோவிலுக்கு போனோம். முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க முருகர் தரிசனம் நல்லா நடந்தது. முருகர் தரிசனம் நடந்தது. அவரையும் முடிச்சிட்டு என்ன ஞாபகம் வரலையே, முருகர் கோயில் மறந்துட்டு நான் இப்போ அதை சொல்றதுக்கு. சரி, அவர்கிட்டயும் போயிட்டு அங்கேயும் தரிசனம் முடிச்சிட்டு இங்க பழமுதிர் சோலை அந்த இடத்துல மேல மதுரையில தான் ராக்காயம்மன் கோவில். சான்ஸே இல்லை எனக்கு. இப்ப நினைச்சாலும் எனக்கு புல்லரிக்குதுன்னு சொல்றது அந்த கோவில். அதுவும் ஒண்ணு. இன்னும் லேட் ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு. அங்க மதுரையிலேயே 7 ஆயிடுச்சு. 7:30 வரலாம் தான் அந்த மேல காட்டுல இருக்காங்க. அந்த அம்மா ராக்காய் அம்மான்னு சொல்றவங்க காட்டுல இருக்காங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க அங்க போனா லேட் ஆயிடும், நீங்க அங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும், க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு என் பையன்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இது மாதிரி திருப்பதியில இருந்து வராங்க சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க, திறந்து காட்டினாங்க. பட் எனக்கு சாதாரணமா தான் இருந்தது. ராக்காய் அம்மா கோவிலை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சாதாரணமா தான் தெரிஞ்சுது, அம்மன் மாதிரி எல்லாரும் மாதிரின்னு. சரி விட்டுட்டு நாங்க போயிட்டோம். சுவாமி தண்ணி கொட்டிட்டு இருக்கு, கேனுகள் எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. நாங்களும் அந்த கேன் கொஞ்சம் ஒரு கேன் எடுத்துட்டு போயிட்டு நான் தண்ணி தீர்த்தத்தை பிடிச்சிட்டு என்ன எனக்கு கொஞ்சம் சாதமா இருந்தது. அப்படி போயிட்டு சாமியை பார்த்தோம், பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். அப்புறம் நீங்க திருப்பதியில இருந்து வரீங்களான்னா, ஆமா எங்க வீட்டுக்காரத கோவில்ல தான் வேலை செய்யறா பேசிட்டு இருந்தாங்க. வந்துட்டு பிறகு மறுபடியும் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க ஒரு செகண்ட்னாங்க. சரி போனோம். இங்க கார்பெட் போட்டிருக்காங்க, அம்மன் இருக்காங்க, அம்மன் முன்னாடி கார்பெட் போட்டிருக்காங்க. அந்த கார்பெட் எடுத்துட்டு இந்த வாட்டர் டேங்க் எல்லாம் மேல மூடி போடுவாங்க பாத்தீங்களா. எனக்கு இந்த சந்தோஷத்தை சொல்ல வரல. அதை பிடிச்சு தூக்குனாங்க. அது கீழே எங்க இருந்துதான் வருது தெரியலங்க. ஒரு நதி போதுங்க அந்த அம்மன் கீழே. உண்மையிலேயே ஒரு செகண்ட் எங்கெங்க போயிட்டு நம்ம எங்க இருக்குன்றதே தெரியல. உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது. அது அந்த அம்மா காலு கீழே போகுது. அதை தூக்கி காட்டணுமா, பாதத்துக்கிட்ட சத்தம், பயங்கர சத்தம், ஃபால்ஸ் கொட்டுது, அந்த அம்மா பாதத்தை அடியில கொட்டுது. அதை பார்த்த உடனே உண்மையிலேயே நான் ரொம்ப எல்லாருமே சந்தோஷம். எதுவும் பேச்சு வரல. இது வருஷத்துல ஒரு நாள் தான் ஏதோ சொன்னாங்க. அங்கேயும் அதை திறந்து பூஜை பண்ணிட்டு முடியும், யாருக்கும் அதை காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உண்மையிலேயே நம்ம எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கோம் சொல்லி நினைச்சிட்டு அதோட அதே ஞாபகத்திலே தான் மறுபடியும் கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்துட்டு மறுபடியும் நாங்க கிளம்புனா பழனிக்கு போனோம். மதுரையை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பழனிக்கு கிளம்பணும். பழனிக்கு போயிட்டு அங்க சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு சரி அங்கிருந்து அங்க பிரசாதம் தேவையானது, குழந்தைங்களுக்கு தேவையானது அதெல்லாம் வாங்கிட்டோம். அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் திருச்சி வந்தோம். ஸ்ரீரங்கம் திருச்சி வந்தோம். திருச்சியில வந்துட்டு பிரம்மா கோவில் இருக்கு, அங்க போகலாம், அவரை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இதுவெல்லாம் நான் பார்த்ததில்ல பிரம்மா கோவில். அதே 2-3 இடத்துல தான் இருக்கு, அது திருச்சியில இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு அங்க போனோம். அங்க போயிட்டு பக்கம் 15 கிலோமீட்டர் பிரம்மா கோவில் போயிட்டு அங்க போனது க்ளோஸ் ஆயிட்டு இருந்தது. நைட் 8 ஆயிடுச்சு. பழனியில ரொம்ப நேரம் இருந்துட்டோம். ஒரு காலையில இருந்து ஈவினிங் 4 மணி வரலாம் பழனியில இருந்துட்டோம். அதனால லேட் ஆயிடுச்சு. 8 மணிக்கு நட சாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க.
பிரம்மா கோவிலுக்கு போனோம். மறுபடியும் வந்து காலையில் மார்கழி 1, அதனால நம்ம திருச்சிலேயே ஸ்டே பண்ணிடுவோம், ஸ்ரீரங்கத்தில் ஸ்டே பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் மார்கழி 1 ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்துருவோம். பார்த்துட்டு மறுபடியும் பிரம்மாவை பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கேயே ஸ்ரீரங்கத்திலே ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்ரீரங்கத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தரிசனம் போயிட்டு சுவாமியை பார்த்துட்டோம், ரங்கநாத சுவாமியை பார்த்துட்டோம். அவரை பார்த்துட்டு அடுத்தது மறுபடியும் ரொம்ப தரிசனம் ரொம்ப நல்லா நடந்தது. ஏன்னா அங்கே கொஞ்சம் இதுவெல்லாம் பண்ணுறாங்க, ஃப்ரீ தரிசனத்திலேயே போங்கன்னு சொல்கிறாங்க. இவர் எம்ப்ளாயின்றால கார்டு எல்லாம் வச்சுக்கிட்டா இல்லை இந்த ஸ்டேட் எல்லாம் கிடையாது, வேறு ஸ்டேட்டுன்னாங்க. ஓகே பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் டிக்கெட் இருக்கும்ல, அதை டிக்கெட் கொடுத்தாச்சும் வாங்கிட்டு போகிறோன்னா இல்லை ரஷ் அதிகமானதான் டிக்கெட் கொடுப்பாங்களாம், கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்களாம். ஃப்ரீ தரிசனத்தில் போங்கண்ணே. சரி பரவாயில்ல, நாங்கள் சாமிக்காக வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே பார்த்து சுவாமியை பார்த்துட்டு அவர் முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் பிரம்மா கோயிலுக்கு போனோம். பிரம்மா கோயிலில் போயிட்டு பார்த்தா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே வந்து அந்த பிரம்மா கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா, குழந்தைங்க ஜாதகம், கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவங்க மஞ்சள் வச்சு பிரம்மா காலில் வச்சுட்டு நமக்கு திருப்பி கொடுப்பாங்களாம். அதுபோல் அங்கே இருக்கிற ஒரு ஐதீகம், அங்கே இருக்கிற பெரிய ஸ்பெஷல் அது. உண்மையிலே நிறைய பேர் அங்கே வரவங்கெல்லாம் ஜாதகம் எடுத்துகிட்டு தான் வராங்க. குழந்தைங்களதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போனால் இன்னும் ரொம்ப சந்தோஷமா நல்லது நடக்குமா. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு எல்லாம் ஒரு சிலதெல்லாம் புதுசாக இருந்தது. நான் பார்க்காதனாலே எனக்கு புதுசாக இருந்தது. கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். அங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கேயே தான் பக்கத்துலேயே தான் எனக்கு துர்கை அம்மன்னா பிடிக்கும்ல. அப்புறம் வனதுர்கைன்னு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு சின்னதாக பெரிய சிலை இருந்தது. அங்கே சின்ன கோவில் தான், ரொம்ப வருஷமா 100கணக்கான வருஷம் சொன்னாங்க. சரி அங்கே போயிட்டு வனதுர்கை அங்கே தான் உட்காந்தோங்க. ஒரு 1 hour 1.5 hour வரலாம் உட்காந்தோம். அந்த அம்மாவுக்கு ராவு காலெல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம். நான் பூஜை பண்ணலை, ஒரு வெள்ளிக்கிழமையும் பண்ணலை, செவ்வாய்க்கிழமையும் பண்ணலை. அதனால செவ்வாய்க்கிழமை அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த பிரசாதம்லாம் இருந்தது, யார் யாருக்கு கொடுக்கணும் நல்லா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு. இன்னொன்று சொல்கிறாங்க, ராக்காயி அம்மா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னல, அது 3000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில், பழமை வாய்ந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சா நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, முடிஞ்சா நீங்கள் பார்க்காதவங்க யாரானா இருந்தால், தெரியாதவங்க இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இன்னொன்று ராக்காயம்மா கோவிலில் பாரு, இங்கேருந்து எங்கேயோ போய்ட்றேன். ராக்காயம்மா கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா, அங்கேருந்து கேன பெரிய பெரிய கேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கிட்டு வராங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, ஏறலாம் இறங்கலாம். என்ன சொன்னால், எங்கள் மதுரை சுற்று வட்டாரத்தில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சாக்காமலெல்லாம் வந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். இந்த ராக்காய் அம்மாவோட தீர்த்தம் தான் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் குடிப்போம். மஞ்சாக்காமால தான் 3 நாள் குடித்தா மஞ்சாக்காமால போயிடுமா, இருக்காதான். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி இருந்தால் ஒரு 7 நாள் தொடர்ந்து 10 நாளோ குடித்தா அந்த ஸ்டோன் கரைஞ்சிருமா. அதனால் என்ன ஜுரம் வந்தால் கூட குழந்தைங்களுக்கு ஒரு பாலாடை வச்சு இந்த அம்மா தீர்த்தம் தான் ஊற்றுவோம். அதுதான் ஸ்பெஷல், இந்த அம்மாவோட சக்தி அதுதான் அன்ட்டு சொன்னாங்க. அது உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மைதான் இல்லை, எனக்கு நான் ஒரு சிலதெல்லாம் ஒரு நேரத்தில் நம்பாமல் இருந்தேன். இதெல்லாம் கண்கூட பார்த்துன்னு உடனே தானே உண்மைதான், நம்பினாதாங்க கடவுள், இல்லைன்னா கல். நான் சொல்கிறது சரிதானே. அதனால் சரி அங்கேயும் போயிட்டு வந்தோம். அப்புறம் முடிச்சுட்டு அங்கே கடைசியாக முடிச்சிட்டோம். பிரம்மா டெம்பிள் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வனதுர்கை அம்மனை பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு லைட்டாக டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டிரைவருக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது. நாங்கள் 4 நாள் பிளான் பண்ணோம், 5 நாள் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு டிரைவர் சூப்பர் டிரைவருங்க. உண்மையிலேயே நம்ம ஓன் வெஹிக்கிளில் போல் வேறு வெஹிக்கிள் பேசிட்டு தான் போனோம். நான் ரொம்ப 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 செகண்ட் டைம் போகிறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு கூட போகலாம். ஆனால் என்ன கொஞ்சம் தூரம் தான் நடந்தேன். என் கால் 2ம் வீங்கிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான். என் பையன் வரதுக்குள்ளே டேப்லெட் எல்லாம் வாங்கி வச்சுருந்தான். வந்து மஞ்சள் தண்ணி இதுவெல்லாம் போட்டு காலெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டமாச்சு. வந்தது நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தேன். உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியல, இருந்தாலும் ஐயப்பனோட எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு. ஆனால் நான் தான் சொல்கிறேனே, முடிஞ்சால் நீங்கள் எல்லாம் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிறப்போ சபரிமலைக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இதெல்லாம் போயிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் பெற்ற அருள் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கணும்.